மாதவன் நன்றி நன்றி நன்றி. குன்றுதலும் இருக்குமரா எம்மம் காக்கும் இறைவா முப்புறம் இருக்க முக்கனின் மைந்தா ஷண்முகா சரவணா பிரணோபிரேகம் என்ற தலைவட்டி சிறவைத்தவா தேவாதி தேவனின் துதித்தவா தேவக்குஞ்சை நாயகா திருப்பங்கரி வேளவா செந்துகுமரா அடியாய் நினைவு இருந்த நாள் முதலாக உன்னை நினைத்து மனதில் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை ஏந்தி வந்து முருகா அருவம் உருவமாய் அன்னதை பிளவாகி பிரம்மமாய் நிதிருப்பிடம் முதல் மேனியாகி கரங்குற ஆறும் கரங்கள் பரைந்தும் கொண்டு ஒரு திரு முருகனாய் வந்து உதித்த உலகமிருக்கணங்க இந்நாடும் இந்நாட்டுள்ள மக்களும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ உண்மையே நம்பியிருக்கிறேன் முருகா முருகா முருகா. இங்கு வள்ளியாக நடிக்கும் மதுரையைச் சேர்ந்த கலை வாரிசு அக்கா ஜான்ஸ்ராணி அக்கா அவருடைய புதல்வி எம்மன்
கவிதாசிரி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அறிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். மலர் மாலை அறிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர் அவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளே போட்டுமா கல்ட்டாத 4 பாட்டு கல்ட்டக்கூடாது. இல்லையே சத்தியம் சிவம் சுந்தரம் சரவண திருமுறை மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை நன்றி நன்றி நன்றி. கந்தசாமி அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திமைக்கு எனது சார்பம் எங்களது கலை குடும்பத்தின் சார்பம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதான் நிறைய பேர்த்துக்கு தெரிந்திருந்தாலும் கூட நம்ம கூட ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற வளையங்குளம் தான் நம்ம ஊர். ஆமாம், மெச்சனார் பரம்பரை என சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்று இன்றைக்கும் 48 கிராமங்களில் மானியம் வாங்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த பெண் என்று சொல்வதில் பெருமிதம் கொண்டு இந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு முதலாக சந்திக்க போகிற நாரதரை, ஆமாம், உதயநிதி தம்பி இன்னைக்கு தான் முதல் தடவை. ஏன்னா ஏற்கனவே ஒரு இடம் நாடகம் போட்டு அந்த நாடகம் நின்று போயிடுச்சு.
திரும்ப மழை வரும்பொழுது தம்பியை கூப்பிட்டு, என்னடா எனக்கும் உனக்கு ராசி இல்லையோ, மழை வருது இன்னைக்கு எப்படியாவது நாடகம் நட. அப்பதான் நான் சொன்னேன், என்னைக்காவது மழை பெய்ஞ்சு நான் போய் நாடகம் எங்கேயாவது நின்றுருக்கா? கிடையவே கிடையாது. நம்ம காலை வச்சோம்னா வந்த மழை கூட போயிடும். வருமா? வராது. ஏன்னா 10 பேருக்கு பிழைப்பை நடத்தக்கூடிய நேரம் இந்த நேரம். இந்த நேரத்தில் மழை வந்து பழப்ப கெடுத்தா நல்லா இருக்குமா? அதனால அதான் சொல்லுவார், மறைந்து போன விஜயராமப்பா சொல்லுவார், மழை நேரத்தில் இந்த கவிதா பிள்ளை எந்த ஊருக்கு போயிருக்குன்னு கேளுங்கப்பா, அந்த பிள்ளை மட்டும் திரும்பியே வராது, அவ்வளவு நல்ல மனுஷி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த இடத்துல அப்படி கிடையாது. நாம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிக்காம நம்ம வருவது கிடையாது. நாம போனதுக்கு அப்புறம் பாருங்க அடிச்சுக்கிட்டு ஊத்தும் மழை. இருந்தாலும் கூட ஆடி மாசத்துல எங்கேயாவது மழை வந்து பார்த்துருப்போமா? இருக்கலாம். இருந்தாலும் ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி வரும் சும்மாவா சொன்னாங்க முன்னோர்கள்? ஆடி மாசத்துல மழை பெய்தது. அதனாலதான் இன்னைக்கு மீண்டும் அந்த ஆடி மாசத்துல மழை பெய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால், இந்த நல்லதா எடுத்துக்கிறதா கெட்டதா எடுத்துக்கிறது அப்படின்னா, உலகத்துல நல்லவைகளை காட்டும் கெட்டவைகளை இன்னைக்கு தலைவோங்கி நிற்கின்ற இந்த வேளையில இன்னைக்கு தம்பியை சந்திக்க போறேன் நம்ம ஊர்ல. அதனால இன்னைக்கு ஆவியூரா இல்ல வளையங்குளமா அப்படிங்கிறத நீங்க மோதி பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்முடைய மோதல் எல்லாம் என்னைக்குமே எந்த விதமான அதாவது சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லாத மோதலாகத்தான் இருக்கும். எந்த வித மோதலும் நன்மையில் இருக்க வேண்டுமே தவிர அது தீமையில் என்று முடியாது. ஏன்னா ரொம்ப மரியாதை நிமித்தமாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அவனுக்கு மட்டுமல்ல, எனது அருமை மாமா செல்வமணிஸ் அவர்கள் என் தாயாரோடு அதிகப்படியான நாடகங்களை அதாவது நடித்துக் கொண்டிருந்தவர். இன்னைக்கு ஒரு ஆசிரியராக இருந்து இன்னைக்கு பல மாணவர்களை இன்னைக்கு இந்த வெளியுறத்தை கொண்டு வந்து இருக்கக்கூடிய அருமை மாமா அவர்களுக்கு இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வருஷம் சத்தியவான் சாவித்திரிக்கு அவர்கிட்ட தான் பாடம் வாங்கியிருக்கேன். அதனால வள்ளி திருமணம் மட்டுமில்லாது சாவித்திரியான் சந்திக்கிறதுல உங்களை எல்லாம் பெருமிதம் அடைவதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கேன் என்று சொன்னால், இன்னும் என்னுடைய நாமெல்லாம் ஆடுறது சம்பளத்துல, ஆனா எம்பெருமான் ஆடுவது அம்பலத்திலே என்பது போல. ஆமா, ஆடிடுவோமா? ஆடவா? ஆமா, அது அப்புறமேலு அந்த ஆட்ட வேற இந்த ஆட்ட வேற.
நன்றி 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 நன்றி. கை தட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி என்று ஏன்னா அருமையான ஒளிபெருக்கி. பேர் என்ன? சபரி. சபரி. அப்புறம் என்ன, எனக்கு கொழுந்தனாரு இல்லையா? நீங்க ஏன் தெரியும்? இப்ப சபரிங்கிறது யாரை குறிக்கக்கூடியது? மூதாட்டின்னா சபரிமலை சாஸ்தான்னு சொல்லுவாங்களா இல்லையா? மூதாட்டின்னு சொல்லுவோம். நீங்க மூதாட்டின்னு கூட சொல்லிட்டு போங்க. இருந்தாலும் இந்த இடத்துல சபரிமலை என்று சொன்னாலே எங்க போறோம்னு கேட்டா சபரிமலைக்கு போறோம்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? சுவாமி மலைக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க, ஐயப்பன் மலைக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால சபரிமலைக்கு சபரிமலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அதனால இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எனது முருகனுடைய தம்பியாகிய அந்த சபரி சாஸ்தா அவர்களுக்கு சார்பாகவும் அதில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் எனது சார்பாக எங்களது கலைக்குடும்பத்தை சார்பம் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிறதெல்லாம் பக்க மேளமா? பக்கா மேளங்கள். ஆமா, அதுல அப்படிலாம் சொல்ல முடியுமா? இதுல ஒரு உண்மை தெரியுமா? என்ன? வரிசையா பேரை பாரு. ஆமா, ஒன்னு முருகன், ஒன்னு செந்தில் வேல் முருகன், ஒருத்தர் சரவணே, அங்கிட்டு சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ். ஆமா, இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் எனது அருமை மாமா சரவணனை சந்திக்கும் பொழுது நாங்க உங்களை விடவே மாட்டோம். நீங்க விட வேணாம், நாங்க வரமாட்டோம். நாங்க விடவே மாட்டோம். நாங்க இல்ல, சங்கரதாஸ் சுவாமி யாரு எப்ப வரணும் எங்க வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அப்படின்னா ஒருத்தர் வரவிடாமல் செய்வதும் அவரே, மீண்டும் ஒருவரை வர செய்வதும் அவரே என்பது போல நல்ல நல்ல கலைஞர்கள்லாம் எங்களை விட்டு போனா நாங்களாம் சும்மா இருக்க முடியுமா? அதனால மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இங்கு எங்களுக்கு அளித்த ஆவியூர் கிராமத்தார் அவர்களுக்கு எனது சார்பம், எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பம் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை இந்த இடத்துல மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல இன்னும் மதுரை மீனாட்சியை வணங்க வேண்டும் என்று சொன்னால் வணங்கிடுவோமா? இதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். கனியமுதி கருணை கடலே துணை நீ சுந்தரேச கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளிக்கையில் வைத்து, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளிக்கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையால் வீற்றிருப்பாள் அந்த அழகிய மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையா ஆட்சி செய்தால் அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. வந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. Bye.
சன்னிதானம் அந்த மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொண்டை முடி அலங்கரித்து அஞ்சு மொழி அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மாமாயி தவுடன் மகள் மாறன் நாயுடு அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தமைக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பேர் வள்ளி வள்ளி என்ற நாமத்தை சூட்டியது யார் என்று பார்த்தமையினால் சீற்றில் போட்டும் வேடுவர் தலைவர் நம்பிக்கை மகளாம் நங்கை மோகினி தாயம் உடன்பிறவா சகோதரி 7 பேர் உண்டு. எங்க அப்பா சொன்ன மாதிரி கிள்ளிவரவன் வேங்கை மார்பன் குருதிகண்ணன் சண்டவேகன் காலபாலன் மருதன் வீர தேவன் 7 பேர் உண்டு. இந்த 7 பேரும் பாருங்க எங்க அப்பா பெத்தெடுத்த பிள்ளை. நாளை வள்ளிக்கிழமை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் கொடியில் என்னை கண்டெடுக்கப்படுதா எனக்கு வள்ளி என்றும் எனக்கு வேங்கி பூங்குரத்தி பசுங்கலியான செல்லமா கூப்பிடுவாங்க. என்னம்மா குரத்திங்கிறியே எங்கேயாவது குரத்தி இந்த ஆடை ஆபரணங்களோடு வந்தது உண்டா? நாங்க பார்த்த குரத்தி எல்லாம் குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய ஊசியும் பாசியும் மாட்டிக்கிட்டு அப்படி குரத்தியத்தான் நாங்களாம் பார்த்தோம். இப்ப அவங்க கூட இப்ப அப்படிலாம் இல்லை, எல்லாம் நாகரிகமாயிட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த குரத்திக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொன்னால் காரணம் நாங்கள் வேட்டைக்கு போவோம், ஆனா வேட்டையாடக்கூடிய விலங்கினங்களை உண்டு வாழ மாட்டோம். சைவ குரமகள் சமய குரமகள் கான குரமகள். இந்த வள்ளி குரமகளை எனக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா தெரியுமா? இந்த வள்ளி குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா அறத்திற்கும் திருக்குறளுக்கும் எழுதக்கூடிய ராணா இந்த வள்ளி குரமகளுக்கு எழுதக்கூடிய ராணா. அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா மரத்திற்கும் குரங்கிற்கும் எழுதக்கூடிய ராணா அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா. இப்ப எழுத்துலயே வித்தியாசம் உண்டு என்று சொன்னால் வாழக்கூடிய வாழ்வாதாரத்திலும் எங்களுக்கு வித்தியாசம் உண்டு என்று சொல்லிக்கொண்டு, ஏன்னா நிறைய பேர் அதை பாவித்து என்ன பண்றாங்க அப்படின்னா நான் பேசக்கூடியது தமிழ், அவர்கள் பேசக்கூடிய பாஷை என்பது வேறு. அதனால அவங்களுக்கு பேரு குருவிக்காரவங்க, எனக்கு பேரு குரத்தி. இந்த குரத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? சான்றோர்கள் நிறைந்த நிலவாக கூடிய படித்த அறிவாளிகள் வாழக்கூடிய இந்த நிலத்திலே இந்த வள்ளி குரமகளாகக்கூடிய நான் ஏன் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா விடிஞ்சா ஆவியூர்ல எனக்கு கல்யாணம். மாப்பிள்ளை நானே பார்த்து வச்சுட்டேன். கல்யாணம் பண்றது மட்டும்தான் மிச்சம். ஆமா என்ன இருக்கு? சரக்கா சரக்கு வேணுமா? நாங்க சோமபானம்னு சொல்லுவோம். ஆமா, உங்களுக்கு சோமபானத்தை வேணா என் பெருமான் நான் முருகனை திருமணம் செய்த பிறகு அவர்கிட்ட சொல்லி எதாவது சிபாரிசு பண்ணி உங்களுக்கு வேணா கொடுக்க சொல்றேன். ஆனா சுத்த சைவம், அந்த பழக்கம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதனால சைவமா? ஆமா சைவம் இல்ல சைவம். இந்த இடத்துல எம்பெருமான் முருகனைத்தான் முருகனைத்தான் அவரைத்தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அண்ணன் தம்பியா வர்றாரு. அவர் செல்வ கணபதி. இன்னைக்கு என்னை கல்யாணம் பண்ண வரும்போது ஒரு முருகனா வருவார். அதனால அந்த முருகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய காதலை முதலில் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல 2 விஷயம்தான், ஒண்ணு காசு, இன்னொன்னு காதல். காதல் 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 இல்லையே சாதல் சாதல் சாதல். இன்னைக்கு அடுத்தவன் பொண்டாட்டிக்கும் அடுத்தவன் புருஷனுக்கும் அடிச்சுக்கிட்டு சாகக்கூடிய இந்த கழிவு காலத்தின்படியாக என் காதல் எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க தப்பா பேசக்கூடாது, நீங்க தப்பா பேசுறீங்க. எங்க என்ன நீங்க யாருக்காண்டி வந்திருக்கீங்க? நான் முருகனுக்காக வந்திருக்கிறேன். நாங்க மட்டும் போய் 2வது ஒன்றாட்டி எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நீங்க உரிச்சிடுறீங்க. சரி, நீங்க மட்டும் 2ஆம் தரமா ஆக்கப்படலாமா? அடுத்த வருஷம் தான் ஆக்கப்படுறீங்க. நல்லா நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். 2ஆம் தரமா கட்டுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மூத்த தாரத்தை நல்லபடியா வச்சிருந்து 2ஆம் தாரத்தை கல்யாணம் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. மூத்த தாரத்தையே ஒழுங்கா பாத்துக்க முடியாத போது 2ஆம் தாரத்தை கட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க? அதனால ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கெடுத்தது போதும், அடுத்த பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க வேணாங்கிற நல்ல எண்ணத்தோட உங்களெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. எனக்கு கொல்ல நேரம் கொல்லனால எனக்கு ஒரு சந்தேகம். யாரையும் கொல்ல
சொல்லத்தான் நேரம் பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு தெரியும். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு தீர்த்து வச்சிருங்க. நல்லா நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன படி கலாச்சாரத்தின்படி நம்ம தமிழ் கலாச்சாரம் என்னன்னு கேட்டேன். நம்முடைய தமிழ் கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடியது. தமிழ் கடவுள் யாரு? தமிழ் கடவுளாக கூடிய எம்பெருமான் முருகனாக கூடியவர். தமிழ் கடவுள் முருகப்பெருமான். நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடியது. அப்படியே நீங்க இரண்டாம் தரம் இந்த ஒருவனுக்காக ஒருத்தியாக வாழக்கூடியது யாரு சொன்னாங்க? அந்த ஒருத்தி யாரு? யாரு? அப்படி பிரச்சனை இருக்கா இல்லையா? ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நின்று விடக் கூடாது என்பதற்காக முருகப்பெருமான் முதலிலே சத்தியம் செய்து கொடுத்தது எனக்கு. யாருக்கு? எனக்கு. அவரை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது எனக்கு வயது 12ஆக இருந்தது, அவருக்கு வயது 8ஆக இருந்தது. இது சரியான நேரம் அல்ல, சரியான தருணம் வருகின்ற பொழுது உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், எனக்காக பல தவங்களை புரிந்து காத்திருன்னு சொல்லி இந்த கையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு போனார். நான் அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் யுக யுகமாக எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது அப்படின்னு அந்த ஆசைகளோடு கடவுளோடு காத்திருக்க தெய்வயாழி எனத்துடைய பெண்ணை பரிசாக கொடுத்தான் இந்திரனாக கூட சொன்ன பொழுது அவளை திருமணம் செய்து கொண்டான்னு கேள்விப்பட்ட உடனேயே எனக்கு கொஞ்சம் மனசுல ஒரு பதட்டம் இருந்துச்சு, ஒரு வேதனை இருந்தது. இறைவனே கொடுத்த வாக்கை மீறினால் நன்றாக இருக்குமா? அது சரியாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டு, ஏன்னா அவருக்கு மனைவியாக நான் தான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவ முதல்ல முந்திக்கிட்டா, அதனால அவ வாழ்க்கையும் கெடுக்காது, என்னுடைய வாழ்க்கையும் நான் விட்டு கொடுக்காத வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலில் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும். ஆசைப்பட்டு பார்த்தா ஆசைப்பட்டு பார்த்தா இவ பொண்ணு, ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே. ஆசைப்பட்டு பார்த்தா இவளகான பொண்ணு, ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே. மாசி மாசத்திலே கல்யாணம் வீதி ஊர்வலம், மாசி மாசத்திலே கல்யாணம் வீதி ஊர்வலம், ஒரு ஒடுக்கே படி வருமாடி நான் பார்த்து சொல்ல மாட்டேன் நல்லதுக்கு சேல ஆசைப்பட்டு பார்த்தா ஆசைப்படி புருஷ வரட்டுது அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுது. பார்த்தா ஊர் பையன் வாக்கமா புள்ளே, பார்த்தா ஊர் பையன் வாக்கமா புள்ளே, கையமழகு மறுமழகு மட்டளகு தாடி புள்ளே எடுப்பாடி, எனக்கு நச்சிட்டு அதுல கொடுப்பாடி, ஆசைப்பட்டு பார்த்தா இவளகான பொண்ணு, ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே. நன்றி 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 நன்றி. கைத்தட்டி அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி என்று ஒரு காதல் காதல் காதல். இந்த உலகத்துல காதலும் போய் பணமும் போய் இன்னைக்கு மதுவும் இன்னைக்கு காமும் தலைதெறித்து ஓடுகின்ற இந்த வேளையில என்னுடைய காதலை மெல்ல மெல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி தெரியுமா என் காதலை சொல்லணும்? காலில் சல்லங்கை கட்டியது போல கட்டி வச்சு ஜல் 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 என்று சல்லங்கை ஒளி சல சல சல்லவென்று சாலையிலே சொல் சொல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. ஜல் 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 என்று சல்லங்கை ஒளி சாலையிலே சொல் சொல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும்
என்ற போதிலும் கூட இந்த இடத்துல நான் இந்த பாட்டுக்குள்ள ஒரு சூட்சமான ஒரு விஷயம் சொல்லி வச்சேன். பார்ப்போம் நாரதர் கண்டுபிடிச்சிருக்கிறாரா, இல்லை அதை வச்சு என்கிட்ட ஒரு கேள்வி ஏதாவது கேட்குறாரா அப்படிங்கிறத. ஏன்னா இங்கே புள்ளி வச்சு அப்படின்னா கோலம் போடணும். மாசி மாசத்துல கல்யாணம்னு ஒரு வார்த்தை சொல்லி பாரு, அதுல முக்கியமான புள்ளி அவரு. ஆமா, நான் புள்ளி வச்சிருக்கிறேன். பாப்பா நாரதர் அதுல கோலம் போடுறாரா இல்லையான்னு. இருக்கட்டும். ஆமா, நிறைய கோலம் போட்டு வந்துகிட்டு இருக்காரு, எச்சரிக்கை. இருக்கட்டும், நானும் பார்க்கத்தானே வந்திருக்கிறேன். அலங்கோலமாயிராம நம்ம என்னைக்குமே அந்த இடத்துக்கே போக மாட்டோம். அதனால இந்த இடத்துல புள்ளி வைத்து, நம்ம புள்ளி போடாத கோலம்லாம் நம்ம போடுவோம். நம்ம புள்ளி வச்சிருக்கிறோம். நீங்க முதல்ல உட்காந்து கோலம் போட முடியுமா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் உட்காந்து கோலம் போடுற நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இல்லையே, போட்டா தானே தெரியும். பாருங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு இங்க மாதிரி எந்திரிக்கிறீங்க, 11 மணி. எதையுமே பார்க்காம பேசக்கூடாது இல்லையா? பார்க்கணும், பேசணும். அதனால இந்த இடத்துல ஆமா, ஏன்னா கோவிலுக்குன்னு போறோம், போகும்பொழுது பாருங்க இந்த வாசல்ல பெரிய உண்டியல் ஒன்று வச்சு அதில் காணிக்கை எல்லாரும் போடுவாங்க இல்லையா? அந்த வாசல்ல உண்டியல் ஒன்று உள்ள இருக்குல்லாட்டி வெளியில இருக்கும். அப்ப இந்த உண்டியல் ஏன் பேர் வந்தது அப்படின்னா, காரணம் இல்லாமல் எவரும் தோரணம் கட்டுவது என்பதில்லை போல நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை அழகாக நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னா என்ன? எவர் ஒருவர் ஒருவருக்கு ஒருவேளை உணவு கொடுக்கின்றாரோ அவன் அதாவது உயிர் கொடுத்ததுக்கு சமாமம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் கர்ணனாக கூடியவன் எவ்வளவுதான் தர்மங்களை செய்திருந்தாலும் கூட, தானங்களை கொடுத்திருந்தாலும் கூட, அவன் ஒருவேளை அன்னதானம் அந்த அன்னதானத்தை கொடுக்காதனாலதான் சொர்க்கத்தின் பிடியில போய் பசி பசின்னு சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நான் பிராணத்திலே படித்தது போல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒருவேளை யாருக்காவது ஒருவருக்கு ஒருவேளை உணவு கொடுத்தோம் என்று சொன்னால் 7 தலைமுறைக்கும் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த வாக்கு. அதனாலதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சொன்னாங்க. இந்த உண்டியினுடைய வடிவமை பாத்தீங்க அப்படின்னா, அது துவாரமாக கூடியது வாய்ப்பகுதியாக குறிக்கக்கூடியது, அந்த பாத்திரமாக கூடியது ஒரு மனிதனுடைய வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது. அதனாலதான் அந்த வாயின் வழியாக உணவை கிட்டோம் என்று சொன்னால் அந்த வயிற்றுடைய பகுதியிலே சென்று ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு மிக அவசியம். கண் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம், கால் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம், எப்படி உடல் உறுப்புகள் எது இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்து விடலாம். ஆனால் உணவு என்ன சொல்ற, இந்த பசி ஒரு மனிதனுக்கு வந்தது என்று சொன்னால் அந்த உணவு கிடைக்கும் என்று சொன்னால் தான் அவன் உயிர் வாழ முடியும் என்பது போல இந்த இடத்துல. அதனாலதான் சிற்றுண்டி பேருண்டின்னு அப்பெல்லாம் பேர் வச்சிருந்தாங்க. நாம சாப்பிடக்கூடிய உணவகத்துக்கு பெயரு சிற்றுண்டி பேருண்டி. அதனாலதான் இன்னைக்கு அந்த உண்டியலுக்கு உண்டியல்னு பெயர் வைத்தார் என்று சொன்னால், வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் என்பது போல இன்னைக்கு மறைந்திருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு சமாதிக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கும் வயிறார நம்ம சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று சொன்னால், இது எந்த கட்சியை குறித்தும் அல்ல, எங்களது முன்னாள் அதாவது மதுரையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சமாதிக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கு வயிறார சாப்பிட்டு வரலாம் அப்படின்னா, இன்னைக்கு மறைந்தும் கர்ணனாக வாழக்கூடிய ஒரு மா மனிதன் என்று சொன்னால் அவரையே குறிக்கும் என்று சொல்லி அவருடைய ஒரு ஞாபகார்த்தமாக. ஏன்னா கழுத்துல மாலை வந்துருச்சு. மனிதனுக்கு 3 மாலை ரொம்ப முக்கியம். ஒரு முதலில் கிடைக்கக்கூடியது பாராட்டு மாலை, 2வது கிடைக்கக்கூடியது திருமண மாலை, 3வது கிடைக்கக்கூடியது போகும்போது கிடைக்கிற மாலை. இன்னைக்கு எனக்கு பாராட்டு மாலை முதலில் வந்தது என்று சொன்னால் அடுத்து வரக்கூடியது திருமண மாலை. அந்த திருமண மாலைக்கு பூவை எடுத்து மாலையாக தொடுத்து வைத்து காத்திருக்கின்ற வேளையில் எடுத்து ஒரு மாலை தொடுத்து வைக்கிறேன், எடுத்து ஒரு மாலை தொடுத்து வைக்கிறேன், இந்த மாலையே எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா ஒத்தோனுக்காக இந்த மாலையே
அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி என்று கூட. ஆமா, இப்படி எல்லாம் ஒரு அற்புதமான மேடை கிடைத்து என்று சொன்னால் அருமையான பக்கமேளங்கள் இருக்கின்ற பொழுது பாடிக்கிட்டே இருக்கணும் போலதான் தோணும். அதனால இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காதல் என்றாலே அது ஒரு விதமான சுகம் இல்லையா? அந்த சுகமாக கூடியது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னதான் சுகமோ என்று இருக்க வேண்டும் என்று என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் அன்பிலே ராகங்களில் பாடுவா பாடும் மோகங்களில் காணவா கொண்டாடும் காதல் உறவே என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் பாடினதில்லை. அதனால் இன்னும் இந்த இடத்துல ஏன்னா எனது படிக்கணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எந்த மன்னரால் கட்டப்பட்டது? மீனாட்சி எப்படி உருவாக்கப்பட்டது? இப்பொழுது இருக்கும் தத்தநெறி மயானம் இதற்கு முன்பு அந்த இடத்தில் யார் ஆண்டு கொண்டு இருந்தார்? அதன் மகிமை என்ன? தமிழ்நாட்டை ஆங்கிலேயர்கள் அடைவதற்கு முன் ஆண்ட மன்னர்கள் யார்? அதில் முக்குலத்தோர் எத்தனை பேர்? மக்களுக்கு தெரியப்படுத்தும். கண்டிப்பாக அதை நாராட்ட பேசும்போது நான் பேசுகிறேன். சரியா? ஆமாம். ஏன்னா ஆவியூர் பகுதினா சும்மா சாதாரண பகுதியெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு மருத்துவர் இருக்கலாம். எப்படி மருத்துவர் இருந்தால் அந்த ஊருக்கு மட்டும்தான் தெரியும். அதே ஒரு காவலாளர் இருந்தால் அவரும் அந்த ஊரை மட்டுமே சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கலைஞன் என்பவன் ஒருவன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஊருடைய பெருமைகள் எல்லா இடத்திற்கும் சென்று சேர முடியும் என்று சொன்னால், இன்னைக்கும் நம்ம இடத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பெயரை கொண்டு இன்னைக்கு இந்த நடிகர் என்று சொன்னால் இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, புரண்டி
சுப்பிரமணி இன்னைக்கு இருக்கு. யாரு இப்ப இல்லைன்னு சொன்னது? திருமலை நாயக்கர்னால பத்தம் வாங்கினவங்க தாங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் கண்டிப்பா சொல்லுவேன். வந்த உடனே இதை பத்தி பேசினேன் அப்படின்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஏன்னா புராணம் பேசக்கூடிய நேரம்னு ஒன்று. இப்ப நான் காதல் பண்ணணும், நான் இப்போ காதல் வைப்பில் இருக்கேன். நான் அதனால நான் முருகனை எப்படியாவது காதல் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கேன். அதனால முதல்ல என் காதலை சொல்லிடுறேன், அப்புறம் புராணத்துல நான் சொல்றேன். ஆவியூர்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அதனால இப்படியெல்லாம் பல விஷயங்கள் உண்டு. ஒவ்வொரு ஊர்களுக்கும் எதற்காக இந்த பெயர்கள் வந்து சொன்னால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இல்லாமல் இருப்பது கிடையாது. அதில் முக்கியமான பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த மதுரையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொன்று தொட்டு வரக்கூடிய எல்லா இடங்களும் வந்து நிச்சயமாக ஒரு கலைஞன் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது. அதனால நிச்சயமா நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நான் பதில சொல்றேன். அதனால நாரர் கூட சேர்ந்து பேசினாதான் அதுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். அப்படிங்கிறனால இன்னும் காலையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா எனது அருமை மருமையே ஆவிர் கார்த்தியன் இன்னைக்கு மீன் சுருட்டியோ மீன் சொல்ல போயிருக்கிறாப்புல. இப்போ எனக்கு ஜிபேல காசை போட்டு இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லி என் உயிரை வாங்கியிருக்கிறான். அதனால சொல்லாமலே மலை சுடுகின்றது அடியது காதலாம், தீ குளிர்கின்றது அடியது காதலாம், இந்த மாற்றங்கள் உன்னால் உருவானதா?
கைத்தட்டி அத்தனை விழுங்க நன்றி என்று கூட வேற பேர் எல்லாரையும் போய் எடுக்கிறீங்க, தங்கச்சியை மட்டும் எடுக்க வரமாட்டேங்கிறீங்க. ஏன்னா தங்கச்சி இந்த ஊரில் இல்லை, அப்படித்தானே? இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாரும் சாமி கிட்ட போய் வரம் கேட்பாங்க. நான் ஒரே ஒரு வரத்தை கேட்டுட்டு சந்திக்க இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு துணியே முத்துமணியே பட்டு துணியே சாமிகிட்ட சொல்லி சென்றென்று செல்ல கேளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சொல்லி விட்டு சென்ற செல்ல கிளியே காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. பேர் என்னன்னா? முருகனா? பாலமுருகன் அவர்கள் எனக்கும் எனது அருமை மாமா செந்தில்வேல் முருகன் அவர்களுக்கும் இருவருக்கும் சேர்த்து 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துறார். நன்றி நன்றி கலந்தவன். கொண்டு போடா. என் காசு நீ வச்சுக்கிறனால ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், எல்லாம் லாபம் தான் எனக்கு.